ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குட் ஈவினிங் சில்ட்ரன். 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நம்ம செகண்ட் லெசன் வாட்டர் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டீசாலினேஷன் ஆஃப் வாட்டர், டீசாலினேஷன் ஆஃப் சீ வாட்டர் அப்படிங்கிற ப்ராசஸ் அண்ட் தென் வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு ரெண்டு டாபிக் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது டீசாலினேஷன் ஆஃப் சீ வாட்டர். இது ரிலேட்டடா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். தண்ணியை பத்தி தான் இந்த லெசன்ல பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதுல பனிக்கட்டி அப்படிங்கிறது தண்ணியில மிதக்குமா அல்லது மூழ்கிடுமா? தண்ணியில நம்ம ஒரு கிளாஸ், இப்போ நம்ம தண்ணி எடுத்துட்டு அதுல ஐஸ் கியூப் ஃபுல்லா போடுறோம் அப்படின்னு சொன்னா ஐஸ் கியூப் ஃப்ளோட் ஆகுமா அல்லது ஃபுல்லா அது என்ன ஆயிடும், சிங்க் ஆகி முழுகிடுமா? மிதக்கும் இல்லையா? சோ பனிக்கட்டி ஏன் அப்படி மிதக்குது அப்படின்னு கேட்டா அதனுடைய ரீசன் என்னன்னு கேட்டா, பொதுவா எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே நமக்கு தண்ணியில போட்டோம் அப்படின்னு சொன்னா மரம் அல்லது ரப்பரை தவிர மீதி எல்லா பொருட்களும் தண்ணீரில் மூழ்கிவிடும். ஆனா பனிக்கட்டி அப்படிங்கிறதும் நமக்கு என்ன ஆகும், மூழ்கவே மூழ்காது. அது எல்லா பொருட்களுமே ஃப்ரீஸ் ஆகும் பொழுது அதனுடைய அடர்த்தி அதிகமாயிடும். ஆனா தண்ணி உறைஞ்சது அப்படின்னு சொன்னா பனிக்கட்டி அதனுடைய கன அளவு என்பது விரிவடைஞ்சிரும். அதனாலதான் பனிக்கட்டிங்கிறது தண்ணியை விட ரொம்ப லேசா வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அந்த வெயிட்லெஸ், அது எடை குறைவாக இருப்பதினால் நீரில் அது மிதக்கின்றது. ஓகே, ஸோ டீசாலினேஷன் ஆஃப் சீ வாட்டர் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ்னா, சீ வாட்டர் அப்படிங்கிறத ஃப்ரெஷ் வாட்டரா நம்ம கன்வெர்ட் பண்றோம். என்ன ப்ராசஸ் இது? ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ். இட் இஸ் நாட் அ நேச்சுரல் ப்ராசஸ். இப்போ கடல் நீரை நாம் குடிநீராக எவ்வாறாக மாற்றுதல் அப்படிங்கிறது தான் இப்போ தூய நீர். கடல் நீர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஃபுல் ஆஃப் சால்ட், அதிகமாக உப்புத்தன்மையோடு இருக்கும். அந்த உப்புத்தன்மையை நீக்கி நம்ம என்ன பண்றோம், செயற்கை முறையில் அதை தூய நீராக மாற்றுகின்ற அந்த ஒரு ப்ராசஸ் தான் டீசாலினேஷன் ஆஃப் சீ வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ இதுல ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ஒன் இஸ் டிஸ்டிலேஷன், அனதர் ஒன் இஸ் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்றது காய்ச்சி வடித்தல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். டிஸ்டிலேஷன் அப்படிங்கிறது காய்ச்சி வடித்தல் அப்படிங்கிற ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த காய்ச்சி வடித்தல் அப்படிங்கிறதுல நமக்கு ரெண்டு ப்ராசஸ் அதுலேயே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஒன் இஸ் எவாபரேஷன், அனதர் ஒன் இஸ் கண்டென்சேஷன். எவாபரேஷன் அண்ட் கண்டென்சேஷன். எவாபரேஷன் அப்படின்னு சொன்னா என்னது? நீர் என்பது ஆவியாகக்கூடிய அந்த செயலை தான் என்ன சொல்றோம், எவாபரேஷன் அப்படின்னு சொல்றோம். எவாபரேஷன்ங்கிறது ஆவியாதல்ங்கிற ப்ராசஸ். கண்டென்சேஷன் அப்படிங்கிறது ஆவி ஒடுங்குதல் அப்படிங்கிற செயல்பாடு. ஸோ எவாபரேஷன்ங்கிறது ஆவியாதல் அப்படின்னு தமிழ்ல சொல்றது, இதே ஆவி ஒடுங்குதல் அப்படிங்கிறது தான் கண்டென்சேஷன். ஸோ இந்த இரண்டு ப்ராசஸுமே எதுல நடக்குது? இப்போ இந்த டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு செயல்பாட்டுல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டீசாலினேஷன் ஆஃப் ப்ராசஸ்ல டிஸ்டிலேஷன், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், அந்த ரெண்டு ஸ்டெப்பா நமக்கு சீ வாட்டர் என்பது ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ்ல நமக்கு ஃப்ரெஷ் வாட்டராக மாறுகின்றது. அந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல தான் ஆவியாதல், ஆவி ஒடுங்குதல் ரெண்டையுமே நம்ம சேர்த்தி தான் இந்த காய்ச்சி வடித்தல் அப்படிங்கிற செயல்பாடு நமக்கு நடக்குது. அடுத்தது நம்ம ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தலைகீழ் சவ்வூடு பரவல். தலைகீழ் சவ்வூடு பரவல் அப்படிங்கிறது, சவ்வூடு பரவல் அப்படின்னா ஒரு மெலிதான ஒரு பகுதியின் வழியாக, மெலிதான பகுதி அப்படின்னா என்னது, அது ஒரு பேப்பரா இருக்கலாம், துணியா இருக்கலாம், ஒரு சவ்வாக இருக்கலாம். அந்த ஒரு சவ்வு வழியாக நமக்கு நீராக ஊடுருவி செல்லக்கூடிய அந்த ஒரு செயல்பாடு, அதுதான் சவ்வூடு பரவல் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு. இதுலயே தலைகீழாக நடக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இதுல தலைகீழ் சவ்வூடு பரவல், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது. ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் த ப்ராசஸ் ஃபோர்சிங் வாட்டர் அண்டர் பிரஷர் த்ரூ எ செமி பர்மியபிள் மெம்பரேன். ஏதோ ஒரு சவ்வு வழியாக நீராகப்பட்டது சென்று நமக்கு என்ன ஆகும், தூய நீராக மாறக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ்
ப்ராசஸ் தான் நம்ம சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்றோம். அந்த சவ்வு என்பது என்னது? ஒரு மெலிதான துணியாக கூட இருக்கலாம். இப்ப வெளியில வர தண்ணி மழை காலத்துல நிறைய மண்ணு தூசி எல்லாம் இருந்ததுன்னா ஒரு வெள்ளை கிளாத்தை போட்டு என்ன பண்ணுவோம்? ஃபில்டர் பண்ணுவோம். சோ இததான் இப்ப நம்ம மெம்ப்ரேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மெம்ப்ரேன்ல என்ன இருக்கும்னு கேட்டா சின்ன 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 டாட் இருக்கும், துளைகள், ஹோல்ஸ் இருக்கும். இந்த துளை வழியாக நீரை நாம் செலுத்தும் பொழுது அந்த நீராகப்பட்டது என்ன ஆகும்? இந்த துளை வழியில தேவையில்லாத அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஃபில்டர்ட் ஹியர், பியோர் வாட்டர் இஸ் filtered and remaining come out from the membrane. சவ்வு வழியாக வெளியில வரும்பொழுது தூசி எல்லாமே நமக்கு வடிகாயிடும். சாதாரணமா டீ ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஃபில்டர் வச்சு டீ ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த ஃபில்டர்ல அதுல டீ டஸ்ட் எல்லாம் படிஞ்சிரும். கீழே வரக்கூடியது நம்ம சாப்பிடக்கூடிய டீ மட்டும் தான் இல்லையா? அது போலதான் இந்த சவ்வு வழியாக நம்ம தண்ணியை போக வைக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகள் வழியாக நமக்கு என்ன ஆகும்? தண்ணி போகும். அதுல தேவையில்லாத உப்பு, தாது எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிட்டு நமக்கு இந்த சவ்வு அடுத்த பகுதிக்கு அதை அனுப்பும். அந்த மாதிரி அனுப்பும் பொழுது நமக்கு என்ன ஆகுது? பியோர் வாட்டர், தூய நீர் என்பது இந்த சவ்வின் வெளியே வரும்பொழுது நமக்கு கிடைக்கும். இதுதான் சவ்வூடு பரவல். கடல் நீர் என்பது நமக்கு ஃபர்ஸ்ட் வடிகட்டி மூலமாக சாலிட் ப்ராசஸ், தேவையில்லாத திண்ம மெட்டீரியல் எல்லாம் வெளியில வந்துடும். தலைகீழ் சவ்வூடு பரவல் மூலமாக செல்லும் பொழுது அடுத்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்களும் நமக்கு வந்துடும். அண்ட் தென் அதுல நம்ம அடுத்ததா வேற என்ன செய்யணும்? அதுல கெமிக்கல்ஸ் ஆட் பண்றோம் அப்படின்னு சொன்னா வேதிப்பொருட்களை சேர்க்கும் பொழுது அது நல்ல குடிநீராக நமக்கு மாறுகின்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறோம்? நம்ம ஓஷன் வாட்டர், கடல் நீரை எடுத்துக்கிறோம். கடல் நீர்ல நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா செய்யக்கூடியது அதுல வரக்கூடிய சாலிட் மெட்டீரியல்ஸ். நம்ம திண்ம பொருள்கள், பெரிய பெரிய கல்லு, மண்ணு, பிளாஸ்டிக் மெட்டீரியல், ரப்பர் மெட்டீரியல், இதை எல்லாத்தையும் என்ன பண்றோம்? ஒரு நம்ம தொட்டியில என்ன பண்றோம்? அதுல ஃபுல்லும் ஃபில் பண்ணும் பொழுது இது எல்லாம் அடியில செட்டில் ஆயிடும். சாலிட் மெட்டீரியல்ஸ் ஆர் செட்டில்டு அண்டர் த டேங்க். தட் இஸ் செகண்ட் ஸ்டேஜ். அடுத்தது நம்ம தலைகீழ் சவ்வூடு பரவல். தலைகீழ் சவ்வூடு பரவல்ங்கிறது தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இப்ப சொன்னோம் இல்லையா? இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ல ஒரு நமக்கு சவ்வு வழியாக தண்ணீரை நாம் இந்த இடத்துல செலுத்தும் பொழுது அந்த குழாயில் என்ன ஆகும்? சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுனால அந்த ஹோல்ஸ்ல எல்லா தேவையில்லாத தாதுக்கள் எல்லாமே நமக்கு ஃபில்டர் ஆயிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், நம்ம அதுல என்னது, வேற எதுவும் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுல நம்ம கெமிக்கல்ஸ் ஆட் பண்றோம். பொருட்கள் நமக்கு ஆட் பண்ணி மீண்டும் இந்த தண்ணீரை தூய்மையாக மாற்றுகின்றோம். சோ ஓஷன் வாட்டரா இருக்கிறத லாஸ்ட் ப்ராசஸா நமக்கு பியோர் வாட்டரா நம்மளால என்ன பண்ண முடியும்? மாத்த முடியும். அந்த ப்ராசஸ் தான் நமக்கு டீசாலினேஷன் ஆஃப் சீ வாட்டர்ங்கிறது. சீ வாட்டரை ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ்ல நம்ம ஃப்ரெஷ் வாட்டரா நம்ம மாத்துறோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசுபாடு. வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொன்னா என்னது? நமக்கு தண்ணீரை மாசுபடுத்துதல். தண்ணீர் எவ்வாறு மாசுபாடு நமக்கு வருது? மாசு அப்படின்னு சொன்னா இது யார் செய்யறது? நாம தான் இல்லையா? மனிதர்களாகிய நம்ம தான் காற்று, தண்ணீர், மண் எல்லாவற்றையுமே நம்ம தான் மாசுபடுத்துறோம் நம்முடைய செயல்பாடுகளினாலதான். ஸோ கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். ஸோ வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொன்னா என்னது? நல்ல நீர் பகுதிகள் எல்லாமே நமக்கு அசுத்தம் அடையக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் என்ன சொல்றோம்? கண்டாமினேஷன். கண்டாமினேஷன் அப்படின்னா அசுத்தம் அடைதல். எது அசுத்தம் அடைகின்றது? நீர்நிலைகள். யார் நமக்கு அசுத்தம் அடையறாங்க? நீர்நிலைகள் எல்லாமே நமக்கு அசுத்தமாகின்றது. எவ்வாறு அது அசுத்தம் அடைகின்றது? என்னென்ன வேலைகள் நம்ம செய்யறதுனால அந்த
பியோர் வாட் நமக்கு நல்ல நீர் நிலைகளாகப்பட்டது அசுத்தமடைந்த நீர்களாக நமக்கு மாறக்கூடிய செயல். எதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அதற்குண்டான இனிஷியேட், எந்தெந்த காரணத்தினால நமக்கு இந்த தண்ணீரை நாம் மாசுபடுத்துகிறோம், எந்தெந்த செயல்பாடு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், சீவேஜ், டொமஸ்டிக் வேஸ்ட், chemical fertilizer and synthetic detergent and oil spill. So இதெல்லாம் தான் இதற்குண்டான மெயினான ரீசன். ஓகே, so contamination of water bodies by human activities. தண்ணீரை எது நமக்கு கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகள் அசுத்தமடைதல் எதன் காரணமாக நம்முடைய செயல்பாடுகள். நீர்நிலைகள் அப்படிங்கறதெல்லாம் எந்தெல்லாம் நம்ம நீர்நிலைகளா எடுத்துக்கலாம், பாண்ட், ரிவர் அண்ட் தென் லேக் இல்லையா, இது எல்லாமே நமக்கு நீர்நிலைகளாக இருக்கு. இந்த நீர்நிலைகள்ல நம்ம என்னென்ன செய்யறதுனால நம்முடைய வேஸ்ட் எல்லாத்தையும் அதுல டம்ப் பண்றதுனாலதான் இந்த வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். மேஜரா நம்ம எந்தெந்த ரீசன்னால நம்ம பாக்குறோம்னா என்னென்ன அதற்குண்டான மெயினான சோர்சஸ் என்ன. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அப்படிங்கிறது, நம்ம இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன, தொழிற்சாலை, தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றோம், நேரடியாக நாம் தண்ணீரில் அதை கலக்கின்றோம். தொழிற்சாலை கழிவுகள். தொழிற்சாலையில என்ன வருது நமக்கு, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய பொருள்கள் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம், தயாரிக்கிறோம். அப்போ அது தயாரிக்கும் பொழுது அதுல இருந்து தேவையில்லாத பொருள் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ டைரக்டா நம்ம தொழிற்சாலை கழிவுகளை எதில் கலக்கின்றோம், ரிவர் ஓடுகின்ற தண்ணீரிலையோ அல்லது கடல் நீரிலோ நம்ம என்ன பண்றோம், நேரடியாக கலக்கின்றோம். சோ அந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ்ல எதெல்லாம் நமக்கு கலந்திருக்கும், தேவையில்லாத அமிலம், ஆசிட் அண்ட் தென் அல்கலி, வேதிப்பொருள்கள், காரங்கள், இவை எல்லாமே எதுல இருக்கும், நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்ல இருக்கும். இந்த ஆசிட் அல்கலி எல்லாம் நமக்கு ரிவர் வாட்டர்ல கலக்கும் பொழுது அந்த ரிவர் பியூரா இருக்கக்கூடிய ரிவர் வாட்டர் நமக்கு கண்டாமினேட் ஆகி பொல்யூட்டட் வாட்டராக மாறும். பொல்யூட்டட் வாட்டர்னா என்னது, நமக்கு அது ஃபுல்லுமே மாசுபட்ட நீராக மாறக்கூடிய செயல் தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் திங், அண்ட் சீவேஜ். டம்பிங் ஆஃப் சீவேஜ். டம்பிங் ஆஃப் சீவேஜ்னா நம்ம சிட்டிஸ்ல எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா வகையான வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், நேரடியாக கொண்டு போய் நம்ம ஆத்துல குளத்துல தான் போடுறோம். சோ அதுதான் அடுத்த ப்ராசஸ், தட் இஸ் சீவேஜ். சீவேஜ் அப்படிங்கிறது கழிவு நீர். நம்ம எதுல இருந்தெல்லாம் கழிவு நீர் வருது, நாம் வீட்டில் பயன்படுத்தக்கூடியது அல்லது நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம வீட்டில இருந்து வரக்கூடிய கழிவு நீரும் இருக்கலாம் அல்லது தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய கழிவு நீராக இருக்கலாம். இவங்க ரெண்டுமே எங்க போகுது, நமக்கு பியோர். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அதே வாட்டர் பாடிஸ், எந்தெந்த வாட்டர் பாடிஸ் அந்த ஏரியால இருக்கோ அதுல போய் நம்ம என்ன பண்ணிடுறோம், கலந்துடுறோம். அந்த மாதிரி கலக்கும் பொழுது அந்த நீராகப்பட்டது தூய்மையாக இருக்கக்கூடிய நீர் நமக்கு பொல்யூட்டட் வாட்டரா நமக்கு கன்வெர்ட் ஆயிடும். சோ இதுதான் சீவேஜ். கழிவு நீர் அப்படின்னு சொன்னா நம்ம குளிக்கிற தண்ணி, நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்கள் தண்ணியுமே என்ன ஆகும், டைரக்டா அந்த வாசல்ல நமக்கு ட்ரைனேஜ்னு போகுது இல்லையா, அந்த ட்ரைனேஜ்ல நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லா கனெக்ட் பண்ணி அதுல சேர்த்துடுறோம். அந்த தண்ணி எல்லாம் எங்க போகும், அங்க இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளத்துல போய் அது ஃபுல்லும் கலக்கும் பொழுது நல்ல தண்ணியாகப்பட்டது நமக்கு ஃபுல்லுமே கண்டாமினேட் ஆன வாட்டரா நமக்கு மாறிடும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பாக்குறது டொமஸ்டிக் வேஸ்ட்.
டொமஸ்டிக் வேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பொருள்கள். எந்த பொருளா இருந்தாலுமே நமக்கு வீட்டில் உபயோகக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையுமே நம்ம நேரடியாக தண்ணியில தான் நம்ம கலக்கிறோம். எதுல இருந்து வருது? உணவு கழிவுகள். அது அடுத்தது நம்ம சோப்பு, நம்ம குளிக்கிறோம், துவைக்கிறோம், அதுல வரக்கூடியது அது எல்லாமே சோப்புனாலே கெமிக்கல் வேதிப்பொருள் தான் இல்லையா? ஸோ டிடர்ஜென்ட் அண்ட் தென் சோப்பு அண்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். எவ்வளவோ பிளாஸ்டிக் மெட்டீரியல் நம்ம பயன்படுத்துறோம். அண்ட் வேஸ்ட் பேப்பர். சோ இந்த பொருள்கள் எல்லாமே எங்க இருந்து வருது? நமக்கு நம்ம டொமஸ்டிக் வேஸ்ட்னு சொல்லக்கூடிய வீட்டு கழிவுகள். இந்த வீட்டு கழிவுகள்லாம் என்ன எங்க போய் சேருது? நமக்கு ஆறு, குளம், ஏரி. அப்ப அந்த இடத்துல நம்ம தூக்கி போட்டுட்டு போறோம்னு சொன்னா அந்த ஆறு, குளம், ஏரியில இருக்கக்கூடிய தண்ணி ஆகப்பட்டது இந்த எல்லா குப்பையும் கொண்டு போய் டம்ப் பண்றோங்கிறதுனால அது முழுவதுமாக நமக்கு ஸ்பாயில் ஆயிடும். அப்போ நம்மளுடைய காரணம் தான் முழுவதுமாக மனிதர்களுடைய செயல்பாடு. மோரோவர் தண்ணியில நமக்கு அதுவும் ரன்னிங் வாட்டர் அப்படின்னு சொன்னா இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதனுடைய ஃப்ளோவையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும். பிளாஸ்டிக் எல்லாம் போய் அப்படியே அடைச்சிக்கிச்சுன்னு சொன்னா தண்ணி ஃப்ளோ ஆகவே ஆகாது. அண்ட் தென் அனதர் ஒன் மோர் மெயின் இம்பார்ட்டன்ட் இஸ் கெமிக்கல் ஃபெர்டிலைசர். ஓகே, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது எங்க நம்ம பயன்படுத்துறோம்? எஸ், வயல்களுக்கு உரம் அப்படிங்கிறது பயன்படுத்துறோம் இல்லையா? கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது. அண்ட் தென் பெஸ்டிசைட்ஸ் அல்லது இன்செக்டிசைடு அப்படிங்கிறது உரம். சாரி பூச்சி மருந்துகள். இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன பூச்சி எல்லாம் விழுது இல்லையா? அந்த பூச்சி எல்லாம் நாம் அழிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது தான் இன்செக்டிசைட். ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது உரம். சோ பூச்சி மருந்து, உரம், இந்த ரெண்டுமே எதற்கு நாம் பயன்படுத்துகிறோம்? நம்ம விளைவிக்கக்கூடிய பயிர்களுக்கு. வயல்ல நம்ம எதுல பயிர்ல பூச்சி வரக்கூடாது, நல்லா வளரணும்னு சொன்னா உரம் போடுவோம், பூச்சி எல்லாம் அழிக்கணும்னு சொன்னா பூச்சி மருந்து பயன்படுத்துவோம். சோ இங்கிருந்து வரக்கூடியது தேவைக்கு அதிகமான உரமோ பூச்சிக்கொல்லியோ நம்ம ஸ்ப்ரே பண்றோம், அதுல அளவு தெரியாது. சோ அதை விட எக்ஸஸா இருக்கும் பொழுது அது என்ன ஆகும்? நேரடியாக அந்த நம்ம வயல்ல என்ன இந்த வெறும் பூச்சி மருந்து மட்டும்தான் அடிப்போமா? இல்ல, நீர் அப்படிங்கிறதையுமே அதுல சப்ளை பண்ணுவோம். தண்ணிய அந்த செடியினுடைய வளர்ச்சிக்காக நம்ம பாஸ் பண்ணுவோம். அப்படி தண்ணி பாய்ச்சும் பொழுது அந்த தண்ணீர் எக்ஸஸா இருந்ததுன்னா அந்த நீராகப்பட்டது நேரடியாக பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு போகும் அல்லது நிலத்தடி நீர்ல போய் அது கலந்துரும். நிலத்தடி நீர் நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்கணும்? தூய்மையான நீராக இருக்கணும். மாசுபட்ட நீராக மாறும் பொழுது நிலத்தடி நீரும் நமக்கு பொல்யூட் ஆயிடும். அண்ட் தென் ஆர்டிபிஷியலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிடர்ஜென்ட்ஸ் அப்படின்னு சொன்னா சோப்பு, சிந்தட்டிக். இப்போ நம்ம நிறைய வகையான சோப்பு அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். அந்த சோப்பு எல்லாமே ஸ்கம், அதுல நிறைய வேதிப்பொருள்கள் கலந்துருக்கு. அந்த வேதிப்பொருள்கள் எல்லாம் தண்ணீர நமக்கு கலக்கும் பொழுது அந்த தண்ணீராகப்பட்டது நமக்கு மாசுபடும். அண்ட் தென் ஆயில் ஸ்பில், லீக்கேஜ் ஆஃப் நமக்கு பெட்ரோலியம் எண்ணெய் கடல்ல கசியும் போது அதுல என்ன ஆகும்? கடல் நீர் என்பது நமக்கு மாசுபடும். ஃபர்ஸ்ட் திங், ஆயில் ஸ்பில்ங்கிறது எங்க இருந்து வருது? அந்த கப்பல்ல இருந்தோ போட்டுல இருந்தோ நமக்கு பெட்ரோல் அல்லது டீசல் இது ஏதாவது லீக் ஆகும். அந்த லீக்கேஜ் ஆகும் பொழுது அது எதுல போய் கலக்குது? தண்ணீர்ல போய் கலக்கும். அப்போ அந்த தண்ணீராகப்பட்டது நமக்கு மாசுபடும். எங்கிறது நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய போட்டு அல்லது ஷிப்பு. ஸோ இங்கிருந்து கப்பல்ல இருந்தோ அல்லது படகுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்? மோட்டார் போட் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுல பெட்ரோல் அல்லது டீசல் நம்ம பயன்படுத்துவோம். அதுல இருந்து ஏதாவது லீக்கேஜ் ஆச்சுன்னா அந்த தண்ணி முழுவதுமாக நமக்கு என்ன ஆயிடும்? மாறுபடும். பாருங்க, லாஸ்ட்ல இருந்து பார்க்கலாமா? இதுதான் லீக்கேஜ் ஆஃப் பெட்ரோல் ஆர் டீசல். மழை பெய்யும் போது அல்லது வேற ஏதாவது தருணத்துல ரோட்ல யாராவது வண்டியில டேங்க்ல நமக்கு
ஃபுல்லுமே லீக்கேஜ் இருந்ததுன்னு சொன்னா அப்ப தண்ணி மேல இந்த கலர் கலரா பார்த்திருக்கீங்களா? எஸ், இது போலதான் வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகள்ல, ஏரியில அல்லது கடல் பகுதியிலலாம் அங்கு பயணிக்கக்கூடிய ஏதோ ஒரு வாட்டர் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து நமக்கு பெட்ரோல் ஆர் டீசல் லீக்கேஜ் ஆச்சுன்னு சொன்னா இங்க எண்ணெய் ஃபுல்லா, அப்ப இந்த வாட்டர் பொல்யூட்டட் வாட்டர் ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், இட் இஸ் பொல்யூட்டட் வாட்டர். எஸ், கண்டாமினேட்டட் வாட்டர், மாசுபடுத்திய நீர். இந்த தண்ணி ஏன்னா குடிக்கவோ குளிக்கவோ அல்லது வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இதுல பெட்ரோலும் டீசலும் முழுவதுமாக நமக்கு கலந்துருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன ஆகும், அது தண்ணியில கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது அதுல முழுவதுமா கலந்ததுனால அந்த தண்ணி பாதிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது வாட்டர் பொல்யூஷன் காஸ்ட் பை கெமிக்கல் ஃபெர்டிலைசர். என்ன பண்றாரு இவரு? எஸ், அதுல பூச்சி மருந்தோ உரமோ ஸ்ப்ரே பண்றாங்க இல்லைங்களா, தெளிக்கிறாங்க. எதுக்கு? தண்ணி அந்த செடியாகப்பட்டது நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக. நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க? தண்ணிய நிறைய அந்த இடத்துல சப்ளை பண்றாங்க. தண்ணியோ அல்லது நமக்கு சாரி பூச்சி மருந்தோ, அப்ப பூச்சி மருந்தோ உரமோ அதுல ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அதோட சேர்ந்து என்ன, அது தண்ணியும் இருக்கு இல்லையா, தண்ணியில அது முழுவதுமாக கலக்கப்படும். அந்த மாதிரி கலக்கும் போது எக்ஸஸா இருக்கக்கூடிய வாட்டர் என்பது வேற வேற இடத்துக்கும் போகும், நீர்நிலைகளுக்கு அல்லது நிலத்தடி நீர்லையும் போய் கலக்கும். அப்ப நம்ம தண்ணியை என்ன பண்றோம், இந்த பூச்சி மருந்து அல்லது உரம் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது நம்மால் இப்போ தண்ணி அப்படிங்கிறது கண்டாமினேட் ஆகுது. எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். இதுதான் இண்டஸ்ட்ரி, இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை. தொழிற்சாலையில நமக்கு தண்ணியினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும். மேக்சிமம் நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கு தண்ணிங்கிறது தேவை. தண்ணியை பயன்படுத்தி தான் நிறைய பொருட்கள் தேவைக்கோ அல்லது நிறைய விஷயங்களுக்கு. அங்க அதுல இருந்து வேஸ்ட் ஆகக்கூடிய நீர் பாருங்க, அங்க இண்டஸ்ட்ரினாலே நமக்கு வேதிப்பொருள்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பகுதி. அப்ப அந்த தண்ணியோட வேதிப்பொருள் எல்லாமே கலந்து நமக்கு வேஸ்டா ரிமூவ் ஆகும்போது அந்த பைப்பு வச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வாட்டர் பாடிஸ்ல, நீர்நிலைகள்ல நேரடியாக கலக்குறாங்க. அப்படி கலக்கும் பொழுது பாருங்க அந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் பல பல கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் என்னது? அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் கண்டென்ட்ஸ். ஸோ அந்த கெமிக்கல் கண்டென்ட்ஸ் தண்ணியோட கலக்கும் பொழுது நமக்கு வாட்டர் ஆட்டோமேட்டிக்கா பொல்யூட் ஆயிடுது. ஸோ இதுவும் மெயினான ரீசன். எஸ், சீவேஜ், கழிவு நீர், தேவையில்லாத நீர் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கலக்குறோம்னா இது நீர்நிலையா அல்லது வேற ஏதாவது கழிவு பொருள் சேமிச்சு வைக்கக்கூடிய பகுதியானே தெரியல இல்லையா? அந்த அளவுக்கு அதுல நமக்கு தேவையில்லாத கழிவு நீர் பாருங்க, கலர் நல்ல தண்ணியா இருக்கிறதுல டார்க் கலர்ல தண்ணி வருது. அப்ப அந்த டார்க் கலர் வாட்டர் அப்படிங்கிறது என்னது? கழிவு நீர். அப்போ நீர்நிலை இது ஒரு பெரிய வாட்டர் பாடி, அது லேக்கா இருக்கலாம் ஆர் அதர்வைஸ் பாண்டா இருக்கலாம், நீ தேக்கி வைக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த நீர்நிலைகள்ல நம்ம டைரக்டா கழிவு நீரை கொண்டு கலக்கிறோம்னு சொன்னா அந்த நமக்கு குட் வாட்டர், பியோர் வாட்டர் அப்படிங்கிறது கண்டாமினேட்டட் பொல்யூட்டட் வாட்டராக நமக்கு மாறுபடுகிறது. தூய்மையான நீராகப்பட்டது கழிவு நீர் கலக்கும் பொழுது நமக்கு என்ன நீரா மாறுது? மாசுபடுத்தப்பட்ட நீராக மாறுது. So this is second reason. And then வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய டொமஸ்டிக் வேஸ்ட் மெட்டீரியல், மரப்பெட்டி, அட்டைப்பெட்டி, பேப்பர், பிளாஸ்டிக் பாட்டில், இந்த மாதிரி டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேஸ்டேஜஸ் ஆர் டம்ப்டு இன் வாட்டர் பாடிஸ். தேவையில்லாத கழிவு எல்லாத்தையும் மூட்டை மூட்டை மூட்டையா கொண்டு நம்ம என்ன பண்றோம்? தண்ணியில கொட்டிடுறோம். அப்போ தண்ணி ஃப்ளோ ஆகிறதும் ஸ்டாப் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணியும் மாசுபடும். அது வேகமா ஓடிட்டு இருக்கிற இடத்துல இது எல்லாம் தடைப்படுத்தும். பிளாஸ்டிக்ங்கிறதே நமக்கு என்ன ஆகாது? மட்காத ஒரு பொருள், நெகிழி பொருள். அப்ப அது ஈஸியா நமக்கு
மட்கவும் மட்காது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியையும் கெடுத்துரும், வேகமா ஓடுறதையும் தடைபட வையும். இவ்வளோ விஷயத்தையும் செய்யறது நம்ம தேவையில்லாத நாம் வீட்டு உபயோக பொருட்களை நாம் தண்ணீரில் நீர்நிலைகளில் நாம் சேர்க்கும் பொழுது. ஸோ இப்போ நம்ம பார்த்த டாபிக் எல்லா பிக்சர்ஸுமே பார்த்தாச்சா? எஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், சீவேஜ், அண்ட் தென் domestic waste, chemical fertilizer, synthetic detergents, and oil spill. So these are all the sources of water pollution. Water pollutionக்கு மெயினான sources என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ எல்லாமே பார்த்தோம். ஓகே, desalination of water. டீசாலினேஷன் ஆஃப் வாட்டர்னா என்னது? நம்ம கடல் நீரை குடிநீராக எவ்வாறு நாம் மாத்துகிறோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக்கா நம்ம என்ன பார்த்தோம்? அந்த கான்செப்ட் தான். ஸோ அதற்குண்டான டீடைல்ஸ் தான் இப்போ இதுல வரப்போகுது. ஓகே, டீசாலினேஷன் அப்படின்னா என்னது? என்னென்ன ப்ராசஸ்? இந்த சின்ன ப்ராசஸ் தான். இந்த சின்ன ப்ராசஸ்ல நம்ம எதை என்னென்ன பிளேசஸ்ல சீ வாட்டரை பியோர் வாட்டரா நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இதுதான் இப்போ இந்த இடத்துல என்னென்ன ஹெல்ப்புக்கு இருக்கு நமக்கு? சீ வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர் drips into a beaker, and then heating the sea water is heated and begins to evaporate. Thermal desalination principle. Condensation, the gas is cooled and turned uh, back into liquid. Water and evaporation, the water turns from a liquid to a gases. So these are all the options to fill this places. இந்த பிக்சர் தான் நமக்கு இந்த ப்ராசஸ், இந்த ஒரு செயல்முறை என்பது தான் கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய ஒரு சின்ன ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம், என்ன செய்யறோம்? இந்த இடம் என்னது? நமக்கு கீழே ஃபர்ஸ்ட் அந்த பீக்கர்ல தண்ணி எடுத்துட்டு இருக்கோம். என்ன பண்ணணும்? எஸ், ஹீட் பண்ணணும். அப்போ இந்த ப்ராசஸ் என்னது? நமக்கு heating the sea water is heated and begins to evaporate. அது ஹீட் பண்ணும் பொழுது ஆவியாதல், ஆவி ஆதல் அண்ட் தென் ஆவி ஒடுங்குதல், ரெண்டு ப்ராசஸும் தான் டிஸ்டிலேஷன் ப்ராசஸா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது இங்க நமக்கு நடக்குது. இது என்ன வாட்டர்? எஸ், சீ வாட்டர். அப்ப இந்த காலத்துல எடுத்துக்கலாம், நம்ம பீக்கர்ல எடுத்துக்கொள்ளக்கூடியது என்னது? சீ வாட்டர். மேல நமக்கு போகக்கூடிய விஷயம் என்னது? இது ஆவியாக மாறக்கூடியது என்னது? எவாபரேஷன், த வாட்டர் டர்ன்ஸ் ஃப்ரம் எ லிக்விட் டு எ கேஸ். அப்போ இந்த ப்ராசஸ் நீராகப்பட்டது ஆவியாக மாறி மேலே வெளியேறக்கூடியது தான் இந்த மேல இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேயா? ஸோ அண்ட் தென் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எவாபரேஷன் அப்படிங்கிறது. அண்ட் நம்ம தெர்மல் டிஸ்டிலேஷன் பிரின்சிபிள் அண்ட் தென் கண்டன்சேஷன், இந்த ரெண்டு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? எஸ், கண்டன்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆவி ஒடுங்குதல் அப்படிங்கிறது இல்லைங்களா? ஸோ அப்ப கண்டன்சேஷன்ங்கிறது இந்த ப்ராசஸ். ஆவி நமக்கு என்ன ஆகும்? ஃபுல்லுமே அந்த இடத்துல ஒடுங்கக்கூடிய அந்த செயல்பாடு. ஸோ இதுல நம்ம என்னவா எந்த ப்ராசஸை நம்ம யூஸ் பண்றோம்? தெர்மல் டீசாலினேஷன் ப்ராசஸ். கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ். ஓகே, அண்ட் தென் லாஸ்ட் ஒன், இது என்ன வாட்டர் ஆக்சுவலா? எஸ், ஃப்ரெஷ் வாட்டர் ட்ரிப்ஸ் இன்டு எ பீக்கர். நமக்கு தூய நீராகப்பட்டது இந்த சின்ன பீக்கர்ல கலெக்ட் ஆகுது. இதுதான் கரெக்டான ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஹீட் பண்றோம், பீக்கர்ல எடுத்துக்கொள்ளக்கூடியது சீ வாட்டர், அது எவாபரேட் ஆகும், கண்டென்ஸ் ஆகும், இது டிசாலினேஷன் ப்ராசஸ். ஃபைனலா நமக்கு கிடைக்கிறது பியூர் வாட்டர். ஷால் வி சப்மிட்? எஸ், இந்த ப்ராசஸ் தான் நம்ம படிச்ச டீசாலினேஷன் ஆஃப் சீ வாட்டர் டு ஃப்ரெஷ் வாட்டர். நம்ம கடல் நீரை எவ்வாறு குடிநீராக மாற்றக்கூடியது, அந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ப்ராசஸ்ல பார்த்தோம். ஓகே, ஸோ இது இப்போ புரிஞ்சுதா? நம்ம பார்த்த கான்செப்டும் இதுவும் கரெக்டா இருக்கா? எஸ், ஓகே. இன்னைக்கு பார்த்த டாபிக் என்னென்னலாம் பார்த்தோம்? நம்ம டீசாலினேஷன் ஆஃப் சீ வாட்டர் அண்ட் வாட்டர் பொல்யூஷனுடைய சோர்சஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். ஸோ வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப அதை எவ்வாறு நாம் என்ன பண்ணலாம், அதை தடுக்கலாம்? தட் இஸ்
prevention of water pollution. இப்போ நீர் மாசுபாட்டை எவ்வாறு நாம் தடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் திங், நம்ம அதிகப்படியாக குறைச்சிக்கலாம். ஸோ எக்ஸஸா யூஸ் பண்ணக்கூடியது என்னது? ஃபெர்டிலைசர். ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட் ஷுட் பி அவாய்டட். குறைச்சிக்கும் பொழுது அந்த பூச்சி மருந்துகளையோ அல்லது உரங்கள் பயன்படுத்துவதை நாம் குறைச்சிட்டோம்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த கண்டாமினேஷன் பொல்யூஷன்ங்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சிந்தட்டிக் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணாம பயோடிகிரேடபிள், அவாய்ட் synthetic detergent. And next one is, நம்ம நிறைய செடி கொடி இது எல்லாத்தையும் நம்ம வளர்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் நிறைய நீர் அப்படிங்கிறது, மழை வளம் அப்படிங்கிறது பெருகும். அது போல கழிவு நீரை ப்ராப்பரா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். அண்ட் தென் கண்ட்ரோல் பண்றது எது? பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ். பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் நாம பயன்படுத்துறத கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸோ அதிகமாக உரம் பயன்படுத்தக்கூடாது. சிந்தட்டிக் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணாம பயோடிகிரேடபிள் டிடர்ஜென்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் மெட்டீரியல் பயன்படுத்துவதை தவிர்க்கலாம். ஸோ இதையெல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். Thank you. Start பண்ணிக்கலாம்.